ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வருடமாக வரன் தேடி இருக்கும் உறவுகள் அனைவருக்கும் நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் கற்பகம், வயது 39 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு பிபிஏ முடித்து இவங்க செங்கல் சூளை வச்சு ரன் பண்ணிட்டு வராங்க. இவங்க திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கும் 2ஆம் மனமாக இருந்தாலே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுடைய கணவரும் இவங்களும் சேர்ந்து தாங்க ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவருக்கு ஒரு எதிர்பாராத வித ஆக்சிடெண்ட்டில் அவர் தவறிட்டதுனால இவங்க அதை வச்சு ரன் பண்ணிட்டு வராங்க. இவங்களுக்கு குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 பொண்ணுங்க. அவங்களெலாம் நல்ல ஒரு இடத்துல திருமணம் பண்ணி கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்களெல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்க கூட யாரும் இல்லாதனால இவங்களுக்கு வீடு, நிலம், சொத்து எல்லாமே நல்ல வசதியாக இருக்குங்க. அதனால் தனக்குன்னு ஒரு துணை அது வீட்டோட மணமகனாக வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. எந்த ஜாதியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் நல்ல ஒழுக்கமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளுக்கு அப்பா அம்மான்னு யாரும் இல்லைங்க. உடன் பிறந்தவங்க யாரும் இல்லைங்க. அதனால் வரக்கூடியவருக்கு ஓரளவு பெரிய ஃபேமிலியாக இருந்தாலும் எனக்கு ஓகே தாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் ஓரளவு படிச்சிருந்தாலும் பரவாயில்லமாக பார்த்தா, அதாவது படிச்சிருக்கணும், நல்ல குணமாக இருக்கணும், திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஓகே தான், நான் என்னோடய குழந்தை மாதிரி பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா கண்மணி, வயது 41 வயது ஆகுதுங்க. ராசி மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதர உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம், வேறு மதமாக இருந்தாலும் கூட ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா பிசிஏ முடிச்சுட்டு இவங்க தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 18,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கும் 2ஆம் மனமாக இருந்தாலே ஓகே, இல்லை முதல் வரனாக இருந்தாலும் ஓகே தானே சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் வச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு பெருசாக ஒரு வீடு இருக்குதுங்க. அது இல்லாமல் நிலம் கொஞ்சம் இருக்கிறதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அங்கங்கே பிளாட்டு வாங்கி போட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க நல்லா அப்பா அம்மா வீட்டில் நல்லா ரிச்சுங்க. இவங்களுக்கு அப்பா மட்டும்தாங்க இருந்தாங்க. இவங்களுடைய கணவர் இவங்களை விட்டுட்டு நிறைய சொத்து எடுத்துகிட்டு வேறொரு பெண்ணோடையே போயிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் தனக்கு துணையாக ஒரு நல்ல, அதாவது திருமணமாகி குழந்தை இருக்கிறவராக எனக்கு வேணும் அப்படின்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஜாதி வசதி எதுவாக இருந்தாலும் ஓகே தான், இல்லைனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு காலம் ஃபுல்லாக என்னோடய இருக்கணும், அந்த மாதிரி வேணும். குறிப்பாக வீட்டோட மணமகனாக தான் வேணும்னு இவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் எந்தவித கட்டணமும் செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமேங்க. தேங்க்யூ.